வாழ்க்கையில ஒரு தடவையாவது பார்க்க வேண்டிய இடங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக. கைஸ், நீங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஏதாச்சும் ஒரு கேங் ட்ரெக்கிங் பிளான் பண்றீங்கன்னா இந்த இடத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. செம்ம ஒர்த்து. நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 19 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்தீங்கன்னா எக்ஸாக்டா நீங்க இந்த லொகேஷனை பிடிச்சிடலாம். நீங்க இந்த இடத்துக்கு ட்ரெக்கிங் போற மாதிரினா ஒரு 2 நாள் பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அப்படிதான் போயிருந்தோம். இந்த இடத்த மேல்முடின்னு சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 8 கிலோமீட்டருக்கு மேல நல்ல டென்ஸ் ஃபாரஸ்ட்குள்ள நம்ம ட்ரெக்கிங் பண்ணி போற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டே ட்ரெக்கிங்கை பொறுத்த வரைக்கும் செம்ம அட்வென்ச்சரா இருக்கும். அதுவும் இல்லாம இது ரிசர்வ் ஃபாரஸ்ட் இல்லையா, போற வழி முழுக்க யானைகளோட கால் தரங்களையும் நிறைய யானைகளோட சாணங்களையும் உங்களால பார்க்க முடியும். இந்த 8 கிலோமீட்டர் ட்ரெக்கிங்கை நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பேஸ் கேம்ப்ல வந்து ரீச் ஆவீங்க. இந்த இடத்துல ஒரு பெருமாள் கோவில் இருக்கும். இங்க வந்து நீங்க சாமியை பார்த்துட்டு நைட் இங்கே ஸ்டே பண்ணிடலாம். செகண்ட் டே ட்ரெக்கிங் பொறுத்த வரைக்கும் கிலோமீட்டர் கம்மி தான். பட் ஃபர்ஸ்ட் டே ட்ரெக்கிங்கை விட இந்த செகண்ட் டே ட்ரெக்கிங் செம்ம அட்வென்ச்சரா இருக்கும். இது எல்லாமே இவை அனைத்தும் உங்க கண்ணு கெட்டுற தூரம் தெரியறத வரைக்கும் எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலை தொடர் தான் அத்தனையுமே. அதுக்கப்புறம் அந்த சைடு போட்டோம்னா நார்த் ஈஸ்ட் இந்த இமயமலை தொடர்கள் எல்லாம் அந்த பக்கம் இருந்து ஆரம்பிச்சிடும்.